ஹாய், இன்றைக்கி என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன் தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஹேரை ரெண்டாக டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கீழேருந்து மேலே சிக்கெடுங்க. அப்போ தான் ஹேர் ஃபால் அவ்வளோவா ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு பெரிய பல் இருக்க மாதிரி சீப்பு யூஸ் பண்ணுங்கள். அதுதான் சிக்கெடுக்க ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். நீங்கள் சின்ன பல் வச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஹேர் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பெரிய பல் இருக்கிற சீப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கீழேருந்து மேலே எடுத்துகிட்டே வந்திங்கன்னா ஹேர் லாஸ் அவ்வளோவா ஆகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ரிப்பை. அந்த சீப்பை நான் அட்டாச் பண்ணுறேன், வேணால் அதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இது எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட்டு 15 ருப்பீஸ் என்னமோ தான், அது எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. அதுக்கப்புறம் நான் ஹோம்மேடாக ஹேர் ஆயில் நானே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பேன். ஒரு 18 இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு அதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது உள்ளங்கையில் எடுத்து நல்லா ரப் பண்ணிங்கன்னா நம்ம கையிலே ஹீட் ஃபார்ம் ஆகும். ஸோ அது நல்லா தலையில் வச்சுட்டே வாங்க. நான் வீக்லி ட்வைஸ் தான் தலை குளிப்பேன். ஸோ நான் நல்லா எண்ணெய் வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுருவேன். இன்கேஸ் உங்களுக்கு முன்னாடி நாள் நைட்டே நல்லா எண்ணெய் வச்சுட்டு மசாஜ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் கூட குளிக்கலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் கோல்டு ஆகிற மாதிரி இருக்குது இந்த கிளைமேட்க்கு. ஸோ அதனால் நான் ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி வச்சுட்டு நல்லா 15 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். உங்களால் மசாஜ் பண்ண முடியலன்னா நல்லா சீப்பு வச்சு நல்லா 2 மினிட்ஸ்க்கு நல்லா வாரிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே நான் விட்டுட்டு உங்கள் ஒர்க் என்னமோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா எடுத்துட்டு அது சைடில் இருக்க முள் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அந்த மேலே இருக்க ஸ்கின்னை நல்லா பீல் ஆஃப் பண்ணுங்கள். பீல் ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே ஜெல் இருக்கும். ஜெல்லை நல்லா எடுத்துட்டு அது மேலே ஒரு எல்லோயிஷாக லேயர் ஃபார்ம் ஆகும். அது அப்படியே போட்டு அரைச்சிடாதீங்க. அது நல்லா வாஷ் பண்ணணும். அந்த எல்லோலாம் இல்லாமல் நல்லா ஒரு 7 டைம்ஸ் கிட்ட வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்க. அந்த எல்லோவோட போட்டிங்கன்னா உங்களுக்கு இச்சிங் வரும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க. கிரைண்ட் பண்ணிவிட்டு அதோட நான் கொஞ்சம் கர்ட் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு கர்ட் போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முடி ஏதோ சாஃப்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அது நல்லா ரெண்டுத்தையுமே கையிலே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு லேயர் பை லேயர் எடுத்து நல்லா ஹேரில் போட்டுகிட்டே வாங்க. போட்டுகிட்டே முடிஞ்ச அளவுக்கு ஸ்கேல்பில் நல்லா போட ட்ரை பண்ணுங்கள். ஸ்கேல்பில் நல்லா போட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சுட்டு நான் ஹேர் வாஷ் பண்ணேன். சில பேர் 1 hour கூட வைப்பாங்க. சைனஸ் ப்ராப்ளம் இருந்தால் ஒரு 10 மினிட்ஸ்லேயே நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. நான் ஷாம்பு வச்சு தான் வாஷ் பண்ணேன். சீக்காலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நல்லா ஷாம்பு நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. என்னோடய ஹேர் பாருங்கள் எவ்வளோ சில்கியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.